அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். இந்த துஆவை ஓதுவாங்க. சரியா? இப்போ எம்மை மரணிக்க செய்து பிறகு உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் பக்கமே நாம் மீளுவோம் என்பதுதான். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயத்த சௌவக்னா ரசூலுல்லாஹி மிஸ்வாக் செய்வாங்க, பல் துலக்குவார்கள். என்ன செய்வாங்க? பல் துலக்குவாங்க. வருப்பமா கரா அல் அஷ்ர ஆயாத் மின் ஆஹிரி ஆல் இம்ரான். சில நேரங்கள்ல அந்த வாசகத்தை கொண்டு வராங்க. வருப்பமா சில வேளைகள்ல அவர்கள் என்ன செய்வாங்க? ஆல் இம்ரான் அத்தியாயத்தில இறுதி 10 வசனங்களை நபி அவர்கள் ஓதுவார்கள். இப்ப தஹஜ்ஜத் தொழுகைக்கு இரவில் எழுந்துட்டாங்கன்னா நபி அவங்க என்ன செய்வாங்க? ஓதுவார்கள். சில ரிவாயத்துக்கள் வருது ரசூலுல்லாஹி வானத்தை பார்த்து ஓதுவாங்க. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைல் என்று வரக்கூடிய அந்த ஆல் இம்ரான் கடைசி 10 வசனங்கள் நபி அவங்க ஓதுவார்கள். அடுத்து வாங்க 10வது சொல்றாரு, வகான யஸ்தயகிது இதா சா, அதாவது சேவல் கூவும் போது ரசூலுல்லாஹ் அந்த சத்தத்தை கேட்கும் போது ரசூலுல்லாஹ் விழிப்பாங்க. சேவல் கூவும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? விழிப்பார்கள். இங்க அதனால அத்தீக்னா சேவல். அப்படி விழித்தால் இமாம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹுவை புகழுவார்கள், தக்பீர் சொல்வார்கள், தஹலீல் சொல்லுவாங்க, வயது இன்னும் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் பிரார்த்திப்பாங்க. இப்படி ஒரு செய்தி சொல்றார். சேவல் கூவும் போது நபி அவங்க விழித்தால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க, அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க? துஆ செய்வார்கள் என்று வருகிறது. சரியா? அப்ப இதை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தனது ஸாதுல் மஆத் நூல்ல இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள். சரி, அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கூற்று, அர்-ரு'ய ஸாலிஹத்து மினல்லாஹ். நல்ல கனவு என்பது அல்லாஹ்விடமிருந்து. நல்ல கனவு என்பது யாரிடமிருந்து வருவது? அல்லாஹ்விடமிருந்து வருவது. ரைஜா. அதே போன்று வல் ஹுல்மு மினஷ் ஷைத்தான். தீய கெட்ட கனவுகள் என்பது ஷைத்தான் புறத்தில் வரக்கூடியது. அப்ப எனவே யார் ஒரு கெட்ட கனவை காணுகிறாரோ, அவர் விரும்பாத ஒன்றை கனவிலே காணுகிறாரோ, அவர் தனது இடப்பக்கம் 3 முறை என்ன செய்யட்டும்? துப்பிக் கொள்ளட்டும். சரிங்களா? அந்த உமிழ் நீர் தானே, உமிழ் நீர்னா அந்த ஈரம் கொஞ்சம் அப்படி வாரமாது. சரிதானே? வல்யதஅவத் பில்லாஹி மினஷ் ஷைத்தான். அதுக்கு பிறகு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம் என்று சொல்லட்டும். ஃபஇன்னஹா லா ததுர். என்ன? அந்த கனவு எந்த பாதிப்பையும் அவருக்கு ஏற்படுத்தாது. அந்த கனவு எந்த தீங்கையும் அவருக்கு செய்யாது. இதுதான் விஷயம். இதுதான் ஹதீஸ். இதுதான் நாங்கள் நம்ப வேண்டியது. நாங்கள் நம்ப வேண்டியது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு பயமும் இல்லை. அடுத்து என்ன சொல்றோம்? வலா யுஹ்பிர் பிஹா அஹதா. அதை யாருக்கும் சொல்லாது, யாருக்கும் சொல்லக்கூடாது. சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்வோம்? இந்த ஹதீஸ் சொல்லி நிற்போம், அப்பயே அவர் கனவு சொல்லி நிற்பார். நாங்கள் சொல்லுவோம், கெட்ட கனவுகளை கண்டா சொல்லக்கூடாது, நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அவர் என்ன செய்வார்? அவர் கண்ட கெட்ட கனவு சொல்லி கொண்டிருப்பார். இல்லை, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சிலவங்களை பார்க்குறோம். அதாவது விளக்கம் இல்லை. இப்போ இதில் நீங்கள் ஒரு இந்த நூலில் வரலை இந்த செய்தி. ஆனால் நான் இந்த செய்தி உங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதாவது இந்த செய்தியை கவனிச்சிங்கன்னு சொன்னால், அதாவது இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு ஹசன் தரத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, தாரமியில் வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த நூலில் வந்த செய்தி அல்ல, ஒரு படிப்பினை இந்த தலைப்போடு தொடரப்பட்டு உள்ள செய்தியை நான் சொல்கிறேன் பாருங்க. மதீனாவில் ஒரு பெண்மணி, சரியா? அந்த பெண்மணியுடைய கணவர் ஒரு வியாபாரி. அவர் பலதரப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர். அவர் வியாபாரத்துக்காக என்ன செய்வார்? அவர் மதீனா விட்டு வெளியே போவார். மதீனா விட்டு அவர் வெளியே போவார். சரிதான் சொல்றது. அப்போ இந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்கிட்ட வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த பெண்மணி வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, அதாவது எனது கணவர் என்ன செஞ்சிட்டாரு? அவர் மதீனா விட்டு போயிட்டார், வியாபாரத்துக்காக போயிட்டார். சரியா? நானும் என்ன செய்து ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறேன். என்ன, அவர் கர்ப்பிணி பெண்ணாக விட்டு சென்றிருக்கிறார். அப்போ எனவே நான் காணக்கூடிய கனவு என்னவென்று சொன்னால், எனது வீட்டுடைய ஒரு தூண் அப்படி உடைந்தது மாதிரி, உடைந்தது போன்று நான் என்ன செய்கிறேன்?
கனவு கண்டேன். அதே போன்று நான் வந்து அதாவது அந்த ஒற்றை கண்ணில் பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி, கண்ணில் குறை ஏற்பட்ட மாதிரி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதாக கனவு கண்டேன் என்று வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹைர், என்ன நல்லது, சரியா? உங்களுடைய கணவர் வந்து என்ன செய்வாங்க? நல்ல முறையில் உங்களோட கணவர் திரும்பி வருவார். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல பிள்ளையை பெற்றெடுப்பீங்க என்று சொல்கிறாங்க, நபியிடத்தில் சொல்கிறாங்க. அப்போ நபியாவும் சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்கு, நீங்கள் நல்ல ஒரு குழந்தைய பெற்றெடுப்பீங்கன்னு சொல்லி. அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 தடவை நடக்குது. தெரிஞ்சா இந்த மாதிரி 3 தடவை அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க. 3 தடவை எல்லாம் நல்ல முறையில் தான் நடக்குது. சாலிஹான குழந்தைய தான் அவள் என்ன செய்கிறா? அவள் பெற்றெடுக்கிறாள். புரியுது அவன் சொல்கிறது? அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி இதே மாதிரி வாரா, இதே மாதிரி வருகிறாங்க. வந்தால் வீட்டில் ரசூலுல்லாஹ் இல்லை, ரசூலுல்லாஹ் வீட்டில் இல்லை. அப்போ வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் இருக்கிறான். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு வந்து சொல்கிறாங்க, உங்களோட கனவை நீங்கள் சொல்லுங்க, சரியா? இப்போ கனவை அவங்க சொன்னாங்க. அப்படி கனவை சொன்ன உடனே ஆயிஷா சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் கண்ட கனவு உண்மையாக இருந்தால், நீங்கள் உண்மையாக அந்த கனவை கண்டு தான் அவன் சொல்கிறீங்கடா, உங்களோட கணவர் மரணித்து விடுவார், சரியா? அவங்க ஆயிஷா கனவுக்குரிய விளக்க சொல்கிறாங்க, சரியா? கணவர் மரணித்து விடுவார். அதே போன்று நீங்கள் ஒரு மோசமான பிள்ளையை பெற்றெடுப்பீங்க என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டான், சரியா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு வருகிறார்கள். வந்து பார்த்தா இந்த பெண் அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷாவை அவங்க விஷயத்தை கேட்டு சொல்கிறாங்க, நிதானம் தேவை என்று சொல்லி சொல்கிறாங்க. யாராவது நீங்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லும்போது நல்ல விளக்கத்தை சொல்லுங்கள், நல்ல விளக்கத்தை சொல்லுங்கள். அப்படி இல்லைண்டா எது சொல்லப்படுதோ அது அவ்வாறு நிகழ்ந்து விடும். அந்த பெண்ணுடைய விஷயத்தில் அப்படியே தான் நடக்குது. ஆயிஷா என்ன விளக்கம் சொன்னாங்களோ அதுதான் நடக்குது. இந்த ரிவாயத்தில் வருது செய்தி. இப்போ நான் என்ன முக்கியம் என்றால், முதலாவது அடிப்படை வந்து ஒரு கெட்ட கனவு சொல்லக்கூடாது என்றதுதான் அடிப்படை. சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க? சொல்லக்கூடாதுன்றதுதான். இப்போ சில நேரங்களில் சொல்லிட்டு வந்து அவங்க சொல்ற விளக்கம் இருக்கே, அது நடந்தேற நிறைய வாய்ப்பு இருக்கு. அதான் இல்லை விஷயம். புரியுது அவன் சொல்றது? அந்த சொல்லி நாங்கள் சொல்றோம், அவர் ஏதோ ஒரு விளக்கத்தை உளறிட்டாருன்னு வைங்களே, அது சில என்ன செய்யலாம், நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி என்ற ஒரு பகுதி இதில் இருக்குது. அதனாலதான் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அது உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்க இதை செய்யுங்க. என்ன செய்யுங்க? இடது பக்கம் 3 முறை துப்பிக்கோங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது, அவ்வளவுதான். இதுதான் எங்களுக்கு உள்ள வழிகாட்டு. அப்ப இதை விட்டுட்டு நாங்க கண்ட மோசமான கனவெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பிறட்ட சொல்ல ஆரம்பிச்சு அவன் ஏதாவது விளக்கத்தை சொல்லி அது நடக்க வாய்ப்பு இருக்கு. விளைஞ்சோம். அது ஒரு நாங்கள் ஒரு விளக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சரியா? எனவே அந்த அடிப்படையில் இந்த தலைப்புல நாங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள்ல கனவு சம்பந்தமான விஷயங்கள்ல, அப்போ ஒரு சாலிஹான கனவு என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது, கெட்ட கனவு என்பது ஷைத்தான் புறந்து வரக்கூடியது. ஷைத்தான் என்ன செய்வான்? ஷைத்தானுக்கு என்ன செய்யணும்? மூமின்களை கவலைக்குள்ளாக்கணும். ஷைத்தானுக்கு என்ன வேணும்? மூமின்களை நெருக்கடிக்குள்ளாக்க வேணும், மூமின்களை கவலைக்குள்ளாக்க வேணும். அவன் இப்படியெல்லாம் வருவான், இப்படியெல்லாம் வந்து என்ன செய்வான்? நெருக்கடி கொடுப்பதற்கு முயற்சி. அதுக்கு மார்க்க அழகான தீர்வு சொல்லுதீங்க. அவன் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்த வந்தாலும் இதை செஞ்சிட்டீங்கன்னா என்ன? இதை செஞ்சிட்டீங்கன்னா, அதாவது இடது பக்கம் 3 துப்புறன்னா அவன் என்ன? அவன் ஷைத்தானை இழிவுபடுத்துறதான், ஷைத்தானை இழிவுபடுத்துறதான் ரேஞ்ச் அவன் சொல்றது. அப்ப எனவே அதே போன்று அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வது அது உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல கனவை கண்டால் அதை நீங்க அல்லாஹ்வை புகழுங்க. அல்லாஹ்வை புகழ்ந்து நீங்க யாரை நீங்க விரும்பக்கூடியவங்களுக்கு சொல்லுங்க. யாரை வந்து நீங்க விரும்புறீங்களோ சொல்ல வேணும் அப்படியானவங்கள்ட்ட சொல்லுங்க. நினைச்சா ஏன்னா இப்போ அதுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஆதாரம் எடுக்கக்கூடிய செய்தி என்ன? இதுக்கு நாங்கள் பெரிய ஆதாரம் எடுக்கிற செய்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு, அப்படித்தானே? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவுல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தையுடைய அட்வைஸே என்னதான், இதை நீங்கள் உங்களோட சகோதரர்களுக்கு சொல்லாதீங்க, இந்த கனவை நீங்கள் உங்களோட சகோதரர்களுக்கு நீங்கள் கூறாதீர்கள் என்பதுதான். எனவே நல்ல கனவை கண்டு அதை சொன்னால் கூட அதில் கூட பொறாமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்படியா இல்லையா? எனவே நாம் அப்படி சொல்ல வேணும்னு நினைத்தால் நாம் யாருக்கு என்ன நாங்கள் நேசிக்கிறோமோ சொன்னால் ஹைரா இருக்குமோ அப்படி அவன்கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டால் இப்போ நாங்கள் அதில் இன்னொரு வழிகாட்டல் எடுத்தீங்கன்னா அந்த அவ்வாறு துப்பி மறுபக்கம் திரும்பி தூங்குவதும், அதே போன்று விரும்பினா தொழுவதும் விரும்பினா என்ன செய்யறது, உதவு செய்து தொழுவது என்ற வழிகாட்டலும் அதில் என்ன செய்து இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சரியா? அந்த வழிகாட்டலும் அதில் இருக்கிறது. அதே போன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த தலைப்பு கொண்டு வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆடை, அவர்களுடைய அலங்காரங்கள், அதில் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன, அல்லாஹுடைய தூதருடைய முன்மாதிரி என்ன என்ற தலைப்பை கொண்டு வந்து சொல்றாரு. முதல் விஷயமா சொல்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க வாசனையை விரும்புவாங்க, வாசனையை பூசிக்கொள்வாங்க, வாசனை அதிகப்படுத்துவாங்க, வாசனையை விரும்புவார்கள். அதே போன்று வலா எருதுஹு, யாராவது வாசனையை கொடுத்து அதை மறுக்க மாட்டாங்க, அது என்ன செய்ய மாட்டாங்க சொல்லாங்க, மறுக்க மாட்டார்கள். அதே போன்று கஸ்தூரி என்ற அந்த நறுமணத்தை நபி அவர்கள் அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று முதல் விஷயமா இதை சொல்கிறார். அடுத்து எடுத்தீங்கன்னா ரெண்டாவது, நபி அவர்கள் பல் துலக்குவதை விரும்புவார்கள். வகான யுஹிப்பு சிவாக், பல் துலக்குவதை விரும்புவார்கள். அவர்கள் நோன்போடு இருந்தாலும் சரி, நோன்பு இல்லாமல் இருந்தாலும் சரி, பல் துலக்குவர்களாக இருந்தார்கள். அதே போன்று நபி அவர்கள் வயஸ்தாக்கு இந்தல் இன்திபாஹி மினன் நௌம், தூக்கத்திலிருந்து விழித்தால் பல் துலக்குவார்கள். அதே போன்று வுதுவின் போது என்ன செய்வாங்க, பல் துலக்குவார்கள். அதே போன்று தொழுகையில் என்ன செய்வாங்க, தொழுகைக்கு சென்றால் பல் துலக்குவார்கள். அதே போன்று வீட்டுக்குள் நுழையும் போது பல் துலக்குவார்கள். இப்படி இந்த இடங்கள்ல ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்வாங்க என்று சொல்கிறார்கள். புரிஞ்சா? இதெல்லாம் நபி அவங்க மிஸ்வாக் செய்யக்கூடிய இடங்களாக சொல்கிறார்கள். அதே போன்று அந்த அடுத்து நபி அவர்கள் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சுர்மா தானே நீங்க சொல்லுவீங்க, சுர்மாயிடுபவர்களாக இருந்தார்கள். அதில் ரசூலுல்லாஹ் நீங்க இடக்கூடிய சுர்மாக்களே இஸ்மத் என்று சொல்றாங்க. இந்த சவுதியில இந்த எடுக்கப்படக்கூடிய அந்த கற்கள்ல இருந்து என்ன செய்யக்கூடிய ஒரு சுர்மா வகை தான் அது. அது சொல்றாங்க கண்களுடைய பார்வையை கூர்மையாக்கும். அதே மாதிரி அந்த கண்ணுடைய அந்த இமை இந்த முடிகள் இருக்கு தானே, அதை வளரச் செய்யும் என்ற ஒரு செய்தி அபூதாவுத் இப்னு மாஜால வருகிறது. இப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சொல்லி இருக்கிறான் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, தனது தலைமுடியை அவர்களாகவே சீவிக்கொள்வார்கள், வாரிக்கொள்வார்கள். அதே போன்று சில நேரங்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்க, வாரிவிடக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களோட தலைமுடியை வெற்ற விஷயத்தை பொறுத்தவரையில கொண்டு முழுமையாக விடுவாங்க, அல்லது தருக்கு ஷாரி, அல்லது முழுமையாக எடுப்பாங்க. முழுமையாக எடுக்கிறதுன்றதை பொறுத்தவரை நீங்க எடுத்தீங்கன்னா அது எங்க வருதுன்னு சொன்னா வணக்கம். உதாரணம் உம்ரா, ஹஜ் போன்ற வணக்கங்கள், உம்ரா ஹஜ் போன்ற வணக்கங்கள்ல தான் அவ்வாறு என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி இல்லாம ரசூலுல்லாஹ் மொட்டை போட்டதாக எல்லாம் வரல, சும்மா மொட்டை போட்டு அப்படி வரல, இந்த வணக்கத்தில் அப்படி செஞ்சிருக்கிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதுமாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய முடி என்பது என்ன செய்தி, அடர்த்தியாக வளர்ந்துருந்துச்சு. அவங்களோட அந்த அந்த தோல் இதை என்ன செய்து அப்படி தொடக்கூடிய அமைப்புல அது இருந்தது. அந்த காதுகளுக்கு கீழே அப்படி அமைந்திருந்தது என்று வரக்கூடிய செய்தி. அதே போன்று ரசூலுல்லாஹ் எதை தடுத்தாங்கன்னு சொன்னால், தலையில ஒரு பகுதி முடியை வச்சுட்டு ஒரு பகுதியை வெட்டுறது. சிலவங்க இப்படி வெட்டுவாங்க, இந்த பகுதி விட்டு இப்படி வெட்டுவாங்க. இது ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறாங்க. ஒன்று முழுமையாக என்ன செய்ய வெட்ட சொன்னாங்க, அல்லது முழுமையாக வைக்க சொன்னாங்களே தவிர இப்படி ஒரு பகுதியை எடுத்துட்டு ஒரு பகுதியை வெட்டுற இந்த அமைப்பை ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், தடுத்தாங்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது முஷ்ரிக்கீன்களுக்கு மாறு செய்யும் விதமாக தாடியை நீங்க வளர விடுங்கள், உங்களுடைய மீசையை கத்தரியுங்கள் என்று சொன்ன செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற நூட்களில் பதிவாக இருக்கிறத பார்க்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாங்கள் படித்த இந்த விஷயங்களை கொஞ்சம் ஒரு சிறிய மீட்டல் செய்வோமா, செஞ்சு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு பாடத்தில் நாங்கள் இந்த தலைப்பில் படித்த விஷயங்கள்ல முதலாவது ரசூலுல்லாஹ் இரவு தொழுகைக்காக எழுந்தால் ஓதக்கூடிய
துவா என்னன்றதை பார்த்தோம். அதே போன்று ரசூலுல்லாஹ் தூக்கத்தில் விழித்தால் ஓதக்கூடிய துவா என்னன்னு பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். அதே போன்று தூக்கத்திலிருந்து விழித்தா ரசூலுல்லாஹ் என்னெல்லாம் செய்வாங்க இமாம் சொல்றாங்க. பல் துலக்குவாங்க, மிஸ்வாக் செய்வாங்க. அதே போன்று ஆல் இம்ரான் அத்தியாயத்துடைய இறுதி 10 வசனங்களை ஓதுவார்கள் என்றதை பார்த்தோம். அதே போன்று ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சேவல் கூவும் போது ரசூலுல்லாஹ் விழிப்பாங்க. அவ்வாறு விழித்தால் என்ன சொல்லுவாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சேவல் கூவதை கேட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, துஆ செய்யுங்க. ஏன் துஆ செய்யணும், அது ஒரு மலக்கை பார்த்து விட்டது என்ற ஹதீஸும் இருக்குது. சரி, அதே போன்று அடுத்து கனவை பற்றிய வழிகாட்டல் என்ன? நல்ல கனவு என்பது அல்லாஹ்வின் பொருள் வரக்கூடியது. அதற்கான வழிகாட்டல் என்ன? அல்லாஹ்வை புகழ்வது. அடுத்து என்ன? அல்லாஹ்வை புகழ்றது. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா, நீங்க விரும்பிய யாருக்காக சொல்ல, இந்த கனவை இவர் நான் மிச்சம் நேசிக்கிறேன், முஹப்பத் வைக்கிறேன், அவருக்கு நான் சொல்ல விரும்புறேன்னா அப்படி என்ன செய்யலாம், நீ விரும்பக்கூடியவருக்கு அதை சொல்லலாம். சரியா? இது ஒரு விஷயம். அடுத்து அதுல கெட்ட கனவுகள், கெட்ட கனவுகளுக்குரிய கெட்ட கனவுகள் ஷைத்தான் பொருந்து வரக்கூடியது உண்டு. அடுத்து என்ன, இடது பக்கமாக 3 முறை துப்பிக்கொள்வது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னால் அந்த கனவு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அதை யாருக்கும் சொல்லவும் கூடாது. சரியா? அதே மாதிரி அடுத்த பக்கம் திரும்பி தூங்குறது, விரும்பினா எழும்பி ஒது செய்து தொழுவது என்ற வழிகாட்டலும் அதில் பார்த்தோம். சரி, அடுத்ததாக ஆடை சம்பந்தமான அந்த தலைப்பில் என்ன பார்த்தோம்? ரசூலுல்லாஹ் வாசனை திரவியங்களை பூசுவாங்க, வாசனை திரவியங்களை விரும்புவாங்க. அது யாரால் கொடுத்தா அதை மறுக்க மாட்டாங்க. அதிலும் கஸ்தூரி என்ற வாசனை திரவிய ரசூலுல்லாஹ் அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ் பல் துலக்குவதை விரும்புவார்கள். எப்பெல்லாம் பல் துலக்குவாங்க? அவங்க நோன்போடு இருக்கும்போது சரி, நோன்பு இல்லாமல் இருந்தாலும் பல் துலக்குவாங்க. தூக்கத்தில் விழித்தால் பல் துலக்குவார்கள். உது செய்யும் போது, தொழும் போது, தொழுகைக்கு நுழையும் போது, அதே மாதிரி வீட்டுக்குள் நுழையும் போது என்ற சந்தர்ப்பங்கள். அடுத்து நாங்கள் இதில் பார்த்தோம், நபி அவர்கள் சுர்மா இடக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதிலும் ரசூலுல்லாஹ் சிறந்த சுர்மாவாக என்ன செய்கிறாங்க, அல் இஸ்மத்னு சொல்கிறாங்க. அதில் பேர் அதுதானே. இப்போ இந்த நாட்டில் எடுக்கக்கூடிய சில கற்கள் எடுக்கப்படக்கூடியது, அது கண்ணுடைய பார்வையை கூர்மையாக்கும், பூர்வங்களை வளரச் செய்யும் அப்படின்னு சொல்லி, பூர்வங்களுடைய முடிகளை வளரச் செய்யும் என்று வரக்கூடிய அந்த செய்தி. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தலையை சீவிக்கொள்வாங்க. சில நேரங்கள் ஆயிஷா சீவி விடுவாங்க, வாரி விடுவாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ் அவங்க முடி வெட்டக்கூடியதில் வழிகாட்டல் என்ன, ஒன்று முழுமையாக விடுவாங்க அல்லது முழுமையாக எடுப்பாங்க. முழுமையாக எடுப்பாங்கன்றது எங்கே தான், அந்த அந்த உம்ரா ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் தான் என்ற விஷயங்கள். ரசூலுல்லாஹ் முடி எவ்வளோ வளர்ந்திருந்தது என்ற சம்பந்தமான விஷயம். அதே போன்று எவ்வாறு முடிவெட்டதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க? ஒரு பகுதியை வச்சுட்டு ஒரு பகுதியை அப்படி வெட்டுற மாதிரி சில பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி வெட்டி விட்டுறாங்க. அதெல்லாம் கூடாது. அது ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம். ஒன்று என்ன செய்யுங்க, முழுமையாக வைங்க அல்லது முழுமையாக எடுங்க. சரியா? என்றதுதான். அதே போன்று இதில் இறுதியாக வந்த செய்தி, ரசூலுல்லாஹ் முஸ்ரிக்குகளுக்கு மாறு செய்யும் விதமாக நீங்கள் தாடியை வளருங்கள், உங்களுடைய மீசையை கத்தறியுங்கள் என்று சொன்ன வழிகாட்டு. இப்போ இந்த இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் என்ன செய்யலாம், அடுத்த வகுப்பில் நாம் தொடரலாம். இத்தோடு இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். உங்களுக்கு ஏதாவது இதில் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெறலாம்.